ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல மதுவோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருந்திருக்கும். அதனால அவ வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துருப்பா. இந்த விஷயத்த தெரிஞ்ச ஆர்கேக்கு செம்மையா கோவம் வரும். உடனே அவளை அங்கேருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கண்ணா போயினான்னு திட்டிட்டு இருக்கான். அப்ப அவளும் கோவத்துல வார்த்தையை விட்டுடுறா. உனக்கு அன்புனா என்னன்னே தெரியாது, ஒன்ன மாதிரி மிருகத்துக்கெல்லாம் பாசங்கிறதே புரியாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை வந்து விட்டுருப்பா. அப்ப அவனுக்கு ரொம்பவே செமையா கோவம் வரும். நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இது வரைக்கும் இந்த சரக்கு பாட்டில நான் கீழே தான் போட்டு உடைச்சிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு நீ பேசினா இந்த பாட்டிலை வச்சு உன்னோட தலையே உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறதுக்கு போறான். கரெக்டா அவனோட அம்மா அங்க வந்துடுறாங்க. இனிமே என்கிட்ட பேசும்போது பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் போயிடுவான். அடுத்த நாள் ஆகும். ஆர்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பா. அதே இடத்துல தான் மதுவும் நிற்பா. அப்ப ஆர்கே தலைக்கு மேல ஒரு லைட் இருக்கும். அது வந்து அவனோட தலைமையிலேயே விழ போகும்போது இவ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுவா. உடனே ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே வந்து காப்பாத்திடுவான். காப்பாத்தும் போது அவளோட கையில வந்து அந்த லைட் வந்து விழுந்துடும். அதனால அவளோட கையில வந்து நல்லாவே அடிபட்டுரும், பிளட்டும் வரும். அப்ப அவனுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். இவளை நம்ம எவ்வளவு திட்டினாலும் இவனை வந்து நம்ம உயிரையே காப்பாத்திட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாத்துட்டையுமே வந்து கோவமா பேசிட்டு இருப்பான். இன்னும் மட்டும் வந்து என்னோட உயிருக்கே ஆபத்தா இருந்திருக்கும், எதுக்கு வந்து இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, இப்ப உங்களால வந்து என்னோட ஒய்ஃபோட கையில அடிபட்டுடுச்சு, இதை உங்களால மாத்த முடியுமா, இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மூவில நான் வந்து தொடர்ந்து நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். அங்க உள்ளவங்க எல்லாம் இவன்ட்டு கெஞ்சி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அதோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவான். இவன் வந்து இவனுக்கு வந்து பெரிய சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருக்கா இல்லையா, அவனோட உயிரையே காப்பாத்திருக்கா. அவனுக்காக வந்து அவ கையில வந்து அடி வாங்கியிருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே கொஞ்சம் இறக்க குணம் வரும். உடனே என்ன பண்ணுவான், ஓகே உனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நான் டைம் தரேன், உங்க அம்மாவை போய் நீ போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். உடனே இவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவளோட அம்மா வீட்டுக்கு போவா. அங்க போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பா. அவங்கள பார்த்த அம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நீ எப்படிமா இருக்க, உன்னை நினைச்சு எனக்கு எவ்வளவு கவலையா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அப்ப மதுவோட அக்காவும் அங்க வந்துருவா. உடனே இவளை பார்த்த உடனே ஐயோ நீங்களா, வாங்க வாங்க, நீங்க தான் பெரிய ஸ்டார் ஆயிடுச்சே, பாலிவுட்லயே பெரிய ஸ்டாரோட ஒய்ஃப் ஆயிட்டீங்க, நீங்களா எங்களோட சின்ன வீட்டுக்கு வர முடியுமா, வாங்க வாங்க வந்து சோஃபால உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கும்போது ஏன் காப்பெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ பேச வந்து ஹக் பண்றதுக்கு போவா. உடனே வந்து இவ தடுத்து நிறுத்திட்டு ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிப்பா. காசுக்காக தானே நீ வந்து அவனை வந்து கட்டிட்டு போன, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இதை பார்த்து அம்மாக்காரங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. எதுக்கடி இப்படி பேசிட்டு இருக்க, அவளே வந்து பாவம், அவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, நீங்க என்னன்னா இவளை இன்னும் கொஞ்சம் ஹர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமா என்ன பாவம், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு உங்களோட சின்ன பொண்ணு தான் பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய ஆர்கியூமெண்டே போயிட்டு இருக்கு. அப்ப அக்காக்காரி வந்து மதுவை ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி நிறைய திட்டி பேசிடுவா. உடனே அம்மாக்காரங்களுக்கு செம்மையா கோவம் வந்து கண்ணத்திலேயே ஒன்னு அரைவாங்க. உடனே அவளுக்கு ரொம்ப அழுக வரும், அழுதுட்டு இருப்பா. அந்த பாரு இதுக்கப்புறம் ஏதாவது பேசினீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையை ஒரு வழியா முடிச்சு வச்சிருவாங்க. அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது மதுவோட அம்மாவும் வந்து அதே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து வேலைக்கு வந்து இருந்திருப்பாங்க. சின்ன சின்ன ரோல் எல்லாம் நடிப்பாங்க போல. அப்போ வந்து அவங்க கொஞ்சம் தப்பா வந்து நடிச்சிட்டாங்க போல. உடனே அப்ப வந்து ஆர்கேக்கு ரொம்பவே கோவம் வருது. அத்தை உங்களுக்கு தான் நடிப்பு சுத்தமா வரல இல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு கேவலமா ஆக்டிங் பண்றீங்க தெரியுமா, வயசான காலத்துல எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிடுறீங்க, வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்திடுவான். உடனே வந்து மதுக்கு ரொம்பவே கோவம் வரும். வீட்டுக்கு போன உடனே மது வந்து ஆர்கேவை ரொம்பவே திட்டி பேசிட்டு இருப்பா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்களோட அம்மாவையே வந்து நீ இவ்வளவு அசிங்கப்படுத்திருப்ப, ஏற்கனவே அவங்க தான் அவங்களை அசிங்கப்படுத்தினதுனால தான் நான் உன்னை வந்து கை நீட்டி அரைஞ்சேன், இப்ப மறுபடியும் அதே தப்ப தான் நீ பண்ணிருக்க, என்னோட அம்மா தான் என்னோட ரோல் மாடல், அவங்க தான் என்னோட குரு, அப்படி இருக்கும்போது அவங்களை இந்த மாதிரி நீ அசிங்கப்படுத்தினதுக்கு நீ கண்டிப்பா எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது அவ அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் பண்ண முடியாது, உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கிருந்து போயிடுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, செம்மையா கோவம் வருது. அப்பதான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கேயோட ஸ்டெப் ஃபாதர் வந்து பாத்துட்டு இருக்காரு. அதாவது ஆர்கேயோட அம்மா வந்து 2வது கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆர்கேயோட அப்பா வந்து இறந்து போயிருப்பாரு, அதனால அவங்க 2வது கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ அந்த ஸ்டெப் ஃபாதருக்கு ஆர்கேவை சுத்தமா பிடிக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துல அவனை எப்படியாவது வந்து கீழே தள்ளணும், அவனை வந்து ஒன்னத்துக்கு உதவாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்ல இருப்பாரு. இப்ப நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மது மூலமா அவனை வந்து பழிவாங்க முடிவெடுக்கிறாரு.
அப்பதான் வேணும்னே ஆர்கே சின்ன வயசுல நடந்த எல்லா போட்டோஸையுமே அவ கண்ணில் படுற மாதிரி வைக்கிறாரு. உடனே இதை வந்து அவ சாதகமா பயன்படுத்திட்டு என்ன பண்றா, அதை எடுத்துட்டு சாப்பாடு கொண்டு போவாங்கல்ல அந்த ட்ரேல வந்து கொண்டு போற மாதிரியே அப்படி இழுத்துட்டு போறா. உடனே இவன் வந்து பார்த்துட்டு, என்ன அதுக்குள்ள வந்து கோவம் குறைஞ்சிச்சா, சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்க்குறான். பார்த்தா பயங்கர ஷாக்கு. அதில் அவனோட சின்ன வயசுல இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கு. அதை பார்த்தவொன்னே அவனுக்கு பயங்கர கோவம் வருது. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நீ இப்படி பண்ணியிருப்ப, என்னோட கடந்த கால நினைவுகளை நான் மறக்கணும்னு நினைக்கும் போது அதை என் கண்ணு முன்னாடி காட்டுறியா, உனக்கு எவ்வளவு திமிருடி அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன், உனக்கு நல்ல கோவம் வருதா, நல்ல கோவம் வரட்டும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, உன்னோட இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பிரஸ் பீப்புள்கிட்ட கொடுக்க போறேன். அப்ப உலகம் முழுக்கவே தெரிஞ்சிடும் உன்னோட கடந்த காலத்துல நடந்த அந்த விஷயம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே வந்து அவளை அடிக்கிறதுக்கு அப்படியே கையை ஓங்குவான். இவ பயந்துட்டு கத்துவா. உடனே குடிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நீங்க இருக்கக்கூடாது, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி எங்கேயோ கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது மதுவோட அம்மா வீட்டுக்கே கூட்டு போயிடுறான். அவங்க வந்து இந்த அர்த்தராத்திரியில நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது உள்ளாக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே உள்ளாக்க போய் உட்காந்துக்கிறான். இங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனா அதுதான் இல்ல, ரொம்ப சாஃப்டா வந்து அவங்க மாமியார்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பாருங்க மாமியாரு, நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன், அது என்னோட தப்பு தான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதாவது உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருந்தாலோ நடந்திருந்தாலோ உங்க மகனை போல நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வருவான். மதுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாது, பயங்கர ஷாக்கா இருக்கும். இவன் வந்து சண்டை போடுவான்னு பார்த்தா என்ன மன்னிப்பு கேட்கிறான், ஒருவேளை திருந்திட்டானோ, நம்ம தான் ஓவரா போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதோட வீட்டுக்கு போன உடனே கடவுளே இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லபடியா ஆயிடுச்சு, இனிமே என் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு வேண்டிட்டு அவன் வந்து படுத்துடுவான். அதோட அடுத்த நாள் ஆகும். ஸோ டைனிங் டேபிள்ல எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போது ஆர்கே வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு தான் சாப்பிடுவான். ஸோ அப்படி நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அவனோட கடந்த கால விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு ஹெட்லைன்ல போட்டு நியூஸ் வந்திருக்கு. இதை பார்த்தவொன்னே அவன் தெரிஞ்சுக்கிறான், இது வந்து மது தான் வந்து கொடுத்துருக்கா. ஏன்னா இவ வந்து இதை வச்சு தானே நேற்று நம்மளை பிளாக்மெயில் பண்ணா. ஒருவேளை இவ தான் வந்து வேணும்னே வந்து என்னோட போட்டோஸ் என்னோட கடந்த கால ரகசியங்கள் எல்லாத்தையும் பத்தியும் பிரஸ் பீப்புள்கிட்ட சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயி அங்க இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுட்டு இவளை அப்படியே முறைக்கிறான். இவ ஒண்ணுமே புரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.